கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட 32 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு பணிக்கான ஆணைகளை வழங்க இருக்கிறார் முதல்வர் விஜய். நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? கைஸ், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரை பார்க்க வந்து உயிரை விட்ட 41 பேர் குடும்பத்துல 32 பேருக்கு அரசு வேலை வந்து தராரு. அது கொடுக்கிறது சூப்பரான விஷயம் அப்படின்ற மாதிரி டிவிகே சைடுல ஃபயர் விடுறாங்க. வர மாதிரி எதிர்க்கட்சிகளா ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்ற மாதிரி கழிவு ஊத்துறாங்க. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கக்கூடிய முடிவை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியிருக்கிறார். அது எதனால சொல்றாங்க அப்படின்ற விஷயத்தை டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது கூடவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேத்து எக்மோர் பேபி ஹாஸ்பிடல்ல வந்து அதிரடி ரைடுக்கு வந்திருக்காரு. திடீர்னு ஆய்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சோதிக்கிறாரு. சோ எதுக்காக முதலமைச்சர் திடீர்னு இந்த மாதிரி வந்தாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி வெளியே வந்திருக்கு. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது கூடவே திருமாவளவன் அவர்கள் டிவிகேவையும் டிஎம்கேவையும் இணைக்கிறதுக்கான வேலையை வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ப முடியல, உண்மையில அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அணியில் திமுகவும் இருக்க வேண்டும், தாவேகாவும் இருக்க வேண்டும், கொள்கை எதிரிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று விசித்திரமான விருப்பத்தை தெரிவித்திருந்தார். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி கரூர்ல செப்டம்பர் மாசம் அவர் போகும்போது பாத்தீங்கன்னா 41 பேர் கூட்ட நெரிசல்ல வந்து மாட்டி சிக்கி உயிரை விட்டுட்டாங்க. சோ எதனால உயிரை விட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டிவிகே சைடுல காவல்துறை தான் கொன்னுடுச்சு அப்படின்ற மாதிரி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆனா இந்த பக்கத்துல எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க, முதலமைச்சர் விஜய் பார்க்க வந்ததுனால, அவர் வீட்ல இருந்து கிளம்பி லேட்டா வந்ததுனால ரொம்ப நேரமா நின்னு கூட்ட நெரிசல்ல மாட்டி இறந்துட்டதா அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகளா சொல்றாங்க. சோ அது எது உண்மை அப்படின்றத சிபிஐ தான் விசாரிச்சு முடிக்கணும். அந்த விசாரணை முடியறதுக்குள்ளேயே, அதுல தீர்ப்பு வர்றதுக்குள்ளேயே இப்போ இங்க ஒரு மேட்டர் ஒன்று நடந்திருக்கு. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போறது. கரூருக்கு போலாம், பிரச்சனை இல்ல. பட் அதுல உயிரிழந்த குடும்பத்துல 32 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க போறாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. கரூருக்கு நாளை செல்லும் முதல்வர் விஜய் 32 பேருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை வழங்க உள்ளார். சோ அத பாக்கும்போது எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு இப்ப போய் அந்த இடத்துல கவர்மெண்ட் ஜாப் நீங்க கொடுக்குறீங்க, சோ இது கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. இன்னொன்னு, இப்ப நீங்க அது பண்ணவே கூடாது, ஏன்னா கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு, அதுல யாரு குற்றவாளினே இன்னும் தெரியலையே. சோ அதுக்குள்ளேயே எப்படி நீங்க இது இன் கேஸ் இது ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் நேமையும் அதுல வந்து உள்ள கொண்டு வரலாம், தட் மீன்ஸ் முதலமைச்சர் நேமையும் உள்ள கொண்டு வரலாம் அந்த வழக்கல. சோ எப்படி வேணா மாறலாம் அப்படின்னும் போது அந்த குடும்பம் வந்து சாட்சி, அந்த சாட்சியை வந்து இவங்க கலைக்கிறாங்க அப்படின்றத எதிர்க்கட்சிங்க சொல்றாங்க. இன் கேஸ் அது இவங்களுக்கு, அதாவது முதலமைச்சர் விஜய் இவங்களுக்கு ஃபேவரா போலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த அரசு வேலை என்னவா பார்க்கப்படும், அது லஞ்சமா தானே பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் பாத்தீங்கன்னா இங்க எழும்பி இருக்கு. ஓ, அப்படியா விஷயம்? அது மட்டும் இல்லாம இப்ப திடீர்னு கன நேரத்தில் உதித்த யோசனை போல திடீர்னு இந்த கவர்மெண்ட் ஜாப் யோசனை எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகளா சொல்றாங்கன்னா, இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது, ஏன்னா இவங்க தான் ஏடிஎம்கே எம்எல்ஏ உருவிட்டாங்களே. சோ இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தல்ல கரூர்ல இவங்க வெற்றி பெறணும்னா இது ஒரு பயங்கரமான ட்ரம்ப் கார்டு அவங்க கையில இருக்கிறது இந்த 41 பேர் குடும்பம். சோ இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இப்ப அரசு வேலையெல்லாம் கொடுக்கும்போது, ஓகே முதலமைச்சர் விஜய் பரவாயில்லப்பா, அவர் பார்க்க வந்து இறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் தராரு அப்படின்ற ஒரு சிம்பத்தில எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. சோ அவர் மேல அந்த கரை வந்து துடைக்கப்படும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இடைத்தேர்தல் அது ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சு தான் இந்த வேலையை பண்றாங்க. இது அற்பத்தனமான ஒரு செயல் அப்படின்ற மாதிரி சீமான்லாம் விமர்சிச்சிருக்காரு. தற்பொழுது அரசு வேலை அறிவிப்பது இடைத்தேர்தலுக்காக செய்யப்படும் அற்பத்தனம் என கூறியிருக்கிறார். அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் மட்டும் சொல்லல, எல்லா எதிர்க்கட்சியும் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு பண்ற ஒரு அநியாயம். அந்த 32 ஜாப் அப்படின்ற மாதிரி சிம்பிளா நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஆனா அந்த 32 ஜாபுக்கு 1 லட்சம் பேர் போட்டி போடுவாங்க எக்ஸாமுக்கு. சும்மா இல்ல, ஒரு 1000 வேகன்சிஸ் வருதுன்னா அது கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் கிட்ட எழுதுவானுங்க டோட்டலா எக்ஸாம். அவ்வளவு காம்படிஷன் இருக்க ஒரு விஷயம். அதை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுங்க வருஷ கணக்கில் உட்கார்ந்து படிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியாம ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் அப்படின்னு தொடர்ந்து அது மட்டுமே கனவா வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. சோ எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த வேலையெல்லாம் பார்க்காம ஃபுல் டைம் அதை மட்டுமே உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அவ்வளவு ஃபோக்கஸ்டா லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த வேலை தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா 32 பேருக்கு வந்து ஈஸியா தூக்கி கொடுத்துட்டாரு. டிவிகே சைடுல என்ன சொல்றாங்கன்னா, கருணை அடிப்படையில் இதை கொடுக்கப்படுது. சோ கருணை தானே, அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அதனால தான் அதை பண்றாங்க. அதுதான் காசு கொடுங்க, இல்ல
பத்தலையே இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்க, ஆனா கவர்மெண்ட் ஜாப் கொடுக்காதீங்க, ஏன்னா அதுக்கு அவ்வளவு லட்சக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்ற கோரிக்கை வந்து ஆப்போசிட் சைடுல வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஏன் துப்பாக்கி சூட்ல இறந்தாங்க தூத்துக்குடியில, சோ அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்தாங்கல அப்படின்ற மாதிரி டிவி கேஸ்ல இருந்து வாதாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாம இந்த வாதத்தை வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன இலவிடாது எனக்கு புரியவே இல்லையே. அங்க நடந்தது மக்கள் போராட்டம். மக்கள் போராட்டம் என்ன தெரியல, மக்களுக்கான ஒரு பிரச்சனைக்கு எல்லாம் வந்து போராடுறதா மக்கள் போராட்டம். ஆனா இங்க நடந்தது மக்கள் போராட்டம் இல்ல பாஸ், இங்க நடந்தது விஜய்ன்ற ஒரு நடிகர், இப்போ முதலமைச்சர், அப்போ வந்து நடிகர். சோ அந்த நடிகரை பார்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு, ஓகேங்களா? அந்த கூட்டம் வந்திருக்கு. அந்த கூட்டம் எத்தனை மணிக்கு வந்தது? காலையில 10 மணிக்குலாம் வந்து கூடிடுச்சு. ஏன் அவர் வந்து 12 மணிக்கு வர போறாரு அப்படின்னு சொன்னதுனால 10 மணிக்குலாம் கூடிடுச்சு. சோ அந்த கூட்டம் ஒரு அளவுக்கு அதிகமா மாறும் போதே பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிருக்கலாம். ஆனா அப்பயும் அவங்க எல்லாம் போல. ஏன் போல? அந்த ரசிக வெறி, அதாவது விஜய் அவர்களை பார்த்துடணும், ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ரசிக வெறி இருக்குல்ல, அது வந்து அபரிவிதமா இருந்தது. சோ அதனால கை குழந்தைங்க எல்லாரையும் தூக்கிட்டு வந்து அவ்வளவு கூட்ட நெரிசலில் நின்றுட்டு இருந்தாங்க. 12 மணிக்கு வரேன்னு சொன்ன மனுஷன் எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தாரு? 7:30 மணிக்கு, 7 மணிக்கு, 7:30 மணிக்கு வந்து சேர்ந்தாரு. சோ அவ்வளோ நேரம் தண்ணி இல்லாம ஒன்றும் இல்லாம அங்க நின்று ட்ரை ஆகி அப்படியே அவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி நின்னாங்க. ஆனா இந்த மனுஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் கிரௌட் இன்க்ரீஸ் ஆகும் போது அங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. இதுதான் நம்ம பார்த்தது, நம்ம நியூஸ்ல பார்த்த விஷயம் இவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். இல்ல வேணும்னே நீ வேணும்னு பண்ணலன்னு தான் சொல்லுவேன், ஆனா நீ வேணும்னு செஞ்சேன்னு என்னால் நிரூபிக்க முடியாது. சோ அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக வந்து உயிரை விட்டுருக்காங்க? ஒரு நடிகரை பார்க்க வந்து உயிரை விட்டுருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு நடிகரை பார்க்க வந்து உயிரை விட்டுருக்காங்க. மக்கள் போராட்டத்துக்காக வந்து உயிரை விடலங்க. மக்கள் போராட்டத்துக்காக வந்து உயிரை விட்டுருந்தா யாருமே இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. எஸ், அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க மக்கள் போராட்டத்துக்கு வந்து உயிரை விட்டவங்க இல்ல, ஒரு நடிகரை பார்க்க வந்து உயிரை விட்டவங்களுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் தூக்கி கொடுக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஜாப்க்கு வருஷ கணக்கில் ப்ரிப்பேர் பண்ற யங்ஸ்டர்ஸ் வந்து கேள்வி கேட்கறாங்க. இது நியாயமான கேள்வி. டிவிக்கே சார்ந்தவங்களே இந்த கேள்வி சில பேர் கேட்கறாங்க. ஏன்னா அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு இலைக்கிற ஒரு அநீதிங்க. அந்த 32 வேகன்சிஸ்க்கு லட்சக்கணக்கான பேர் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவரு அவர் மேல உள்ள ஒரு கரையை துடைக்கிறதுக்கு பண்றாரா இல்ல அங்க வந்து ஓட்டு வாங்குறதுக்காக பண்றாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா இது எதிர்க்கட்சிங்க இந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. இப்போ இடைத்தேர்தலில் அங்க வந்து ஜெயிக்கணும், அதுக்கு இவர் போனா இந்த மாதிரிலாம் பண்ணா அங்க வந்து இடைத்தேர்தலில் ஜெயிக்கலாம், இந்த வேலையை தான் அவர் பாக்குறாரு. இவ்வளோ நாள் போகாம இப்ப அந்த தொகுதியில ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் உடனடியா அவர் ஓடுறாருன்னா சோ அங்க வந்து இப்ப போயிட்டு பேசினா கரெக்டா இருக்கும், இப்ப வந்து கூவுனா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போய் கூவுறாரு. அங்க போய் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நன்றி நன்றி நன்றி. இதுல வேற இந்த கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கிறது கருணை அடிப்படையில் கொடுக்குறாங்க. இது கூட வந்து தெரியாம எதிர்க்கட்சிகள் சீமான்லாம் பாருங்களேன் எதுக்குறாரு, எவ்வளவு கேவலமான ஒரு மென்டாலிட்டியில இது அப்படின்ற மாதிரி சில அறிவுஜீவிகள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க புரியாத விஷயம் என்னன்னா எதுக்காக இவங்க எதுக்குறாங்க? ஏன்னா இதுக்கு அது ஈடு இல்ல. இவங்க உயிரை விட்டது ஒரு நடிகரை பார்க்க வந்து உயிரை விட்டாங்க. சோ அவரு பர்சனலா அவருக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவர் ஒரு வருஷத்துக்கு 250 கோடி என்னமோ சம்பளம் வாங்குறேன்னு அவரே சொன்னாரு. சோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு முடிஞ்சா ஒரு கோடியோ ஒரு குடும்பத்துக்கு 1 கோடியோ அந்த மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணலாம். அது என்ன பார்க்க வந்து உயிரை விட்டீங்க, சோ அதனால உங்களுக்கு நான் செட்டில்மெண்ட் பண்றேன், 20 லட்சம் என்னமோ கொடுத்தாருல, இல்ல இன்னும் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 1 கோடி ரூபாய் கொடுங்களேன். பெரிய விஷயங்க. 1 கோடிலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அது இருந்தா போதும், வேலைக்கே போகாம அவன் சூப்பரா வாழ்ந்துடலாம். சும்மா இல்ல 7.5% இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாலே போதுங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கொடுங்களேன். ஒரு வீட்டுக்கு 1 கோடி ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருங்களேன். அதை பண்ணலாம்ல, அதுதானே சரியான விஷயம். ஏன்னா அவரை பார்க்க வந்து உயிரை விட்டவங்களுக்கு அவரு பண்ணலாம், தப்பே கிடையாது. அது யாருமே குறை சொல்ல போறதே இல்லை. ஆனா கவர்மெண்ட் ஜாப்ன்றது அவர் வீட்டு வேலை இல்லை. இப்போ அவர் வீட்டுக்குள்ள ஒரு 32 வேலை இருக்குங்க. அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்களுக்கு வந்து தூக்கி கொடுக்குறாரு, யாருமே கேள்வி கேட்க போறது இல்லை. ஆனா கவர்மெண்ட் ஜாப்ன்றது பொதுவான வேலை வாய்ப்பு. சோ அந்த பொதுவான வேலை வாய்ப்புக்கு லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வேலை வாய்ப்பை நீங்க உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப தப்பான செயல், ரொம்ப அற்பத்தனமான செயல், ரொம்ப மலிவான செயல் அப்படின்றத எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு அடுத்து எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டலுக்கு திடீர் ரைடு. திடீர்னு முதலமைச்சர் விஜய் வந்துட்டாரு. நான் கூட செதர்ட்டேன், என்னடா இது திடீர்னு இவர் ரைடு வந்துட்டாரு. ஏன்னா அமைச்சர் கீர்த்தனா, ஆதவ அர்ஜுனா, நிர்மல் குமார், சோ இவங்கள மாதிரி ஆட்கள் தான் ஆய்வுன்னு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு இவரே வந்துட்டாரு. என்னடான்னு பார்த்தா உள்ள போய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை தூக்குறாரு, கொஞ்சிறாரு, முத்த கொடுக்குறாரு. சோ எல்லாருக்கும் எல்லாம் ஓகேவான்னு கேட்கறாரு. உண்மையிலே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி வந்து ஆய்வு பண்ணும்போது உண்மையிலே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனா இங்க எதுக்காக அவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி காரணத்தை அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாவே இல்ல, இங்க வந்து எல்லாத்துக்கும் காசு வாங்குறாங்க, அதாவது குழந்தைய பார்க்கணும்னா கூட காசு வாங்குறாங்க. சோ இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பேசிக்கா இதெல்லாம் இருக்கிறது தான், ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கு, நீங்க வந்து கிளீனா இல்ல, எங்களால எங்க எப்படி இருக்க முடியும், நீங்களே சொல்லுங்க, குழந்தைய வச்சுட்டு எப்படி இருக்க முடியும், இது வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சருக்கு வந்து கோரிக்கை வச்சு வீடியோ போட்டிருக்காங்க. சோ அந்த வீடியோவை எல்லாம் பார்த்துட்டு அதனால தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்றாங்க. சோ எனக்கு என்னன்னா முதலமைச்சர் விஜய் வந்து விசிட் பண்ணிட்டாரு, பார்த்துட்டாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கிறதுக்கு நான் அவளை காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப ஆய்வுன்னு டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க, இருக்க ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க எல்லாம் ஓகே ஓகேன்னு கேக்குறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல, எல்லாம் சூப்பரா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு, இன்னும் ஒண்ணுமே மாத்தலமா, பிரச்சனை என்னன்னு கேட்க வந்திருக்காரு. நானும் நியூஸ்ல பாக்குறேன், யாருமே பாத்தீங்கன்னா இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ல, எல்லாமே சூப்பரா பாத்துக்கிறாங்க, சூப்பரா பண்றாங்க. அப்புறம் எதுக்கு கம்ப்ளைண்ட் எனக்கு புரியலையே. இங்க எந்த குறையும் இல்ல சார், நல்லா பாத்துக்கிறாங்க எங்களை. அவர் வருவாருன்னு நாங்க நினைக்கல, திடீர்னு வந்தாங்க, ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நல்லா பேசினாரு, எங்களுக்கு இங்க எல்லாமே நல்லா தான் கிடைக்குது, எந்த குறையும் இல்லை சார். அப்புறம் எதுக்குடா கம்ப்ளைண்ட்? அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அவ்வளவு சூப்பரா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பேபி ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது அப்படின்றத சொல்ல வரீங்க? அப்படி சூப்பரா இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முதலமைச்சர் விஜய் எதுக்கு வந்தாரு? அங்க குறைகள் இருக்க தான் செய்யுது, அங்க ஹாஸ்பிட்டல் வந்து கிளீனா அந்த அளவுக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லதான். சோ அந்த லேடி வச்ச குற்றச்சாட்டு எல்லாம் உண்மைதான், அதாவது இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, சோ அது எல்லாமே உண்மைதான். அங்க அவ்வளவு கிளீனா இல்லை, இங்க எப்படி நாங்க இருக்கிறது, ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ முதலமைச்சர் விஜய் வந்து விசிட் பண்ணிட்டாரு. அவர் விசிட் பண்ணும்போது கேமராமேன்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா எடுத்து படம் முடிக்கும் போது யாருமே பாத்தீங்கன்னா பெருசா கம்ப்ளைண்ட் சொல்ல, எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா பாத்துக்கிறாங்க இப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. முதலமைச்சர் விஜய் விசிட் பண்றது பாக்குறது எல்லாம் ஓகேங்க. ஆனா அவர் பார்த்துட்டு போனப்ப அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்றானுங்க, தியேட்டரா மாத்துறானுங்க. எனக்கு இங்கதான் மக்கள் இன்னுமே திருந்தலையா, மனுஷன் தானே அவரு, மனுஷன் தானே. அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஆக்சுவலா கத்தவே கூடாதுன்னு, குழந்தைங்க ஹாஸ்பிட்டல், பிறந்த குழந்தைங்களாம் இருக்கிறது, அங்க வந்து ஊன்னு விசில் அடிக்கிறானுங்க, தியேட்டரா மாத்துறானுங்க. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் டே சிஎம் டே, அவரு முதலமைச்சர்ரா, அவர் ஆக்டர் இல்லடா, அரசியல்வாதியா மாறிட்டாரா. அப்படிப்பட்ட மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகரை பாக்குற மாதிரி அப்படியே கத்துறது, கத்துறது. அது ஹாஸ்பிட்டல்னே மறந்துட்டானுங்க, சீரியஸ்லி அது ஹாஸ்பிட்டல்னு மறந்துட்டானுங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை வந்து மக்கள் ஏன் பண்றாங்கன்னே தெரியல எனக்கு புரிய. எல்லாம் போன் எடுத்து வீடியோ எடுக்குது, எனக்கு புரியல. நியூஸ் சேனல் தான் வீடியோ எடுக்கிறாங்களே, அந்த வீடியோ எப்படி இருந்தாலும் யூடியூப்ல அப்லோட் பண்ண தானே போறாங்க. சோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்களேன். எனக்கு புரியல, உங்க வீடியோவோட அவங்க குவாலிட்டியா தான் எடுத்து அப்லோட் பண்ண போறாங்க. எனக்கு இது என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி, இந்த மனநோயில இருந்து எப்பதான் மக்கள் வெளியே வருவாங்க எனக்கு புரியல. நடிகர்களை வந்து பாத்தீங்கன்னா கடவுளாவே மாத்துறாங்க, கடவுளாவே பாக்குறாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சோ இந்த மென்டாலிட்டியை தயவு செஞ்சு மக்கள் மாத்தணும். அவரு நடிகர்ல இருந்து இப்ப அரசியல்வாதியா மாறிட்டாலும் நாங்க அப்படிதான் பார்ப்போம். அவர் வந்தோன்னு பாத்தீங்கன்னா கத்துறது, விசில் அடிக்கிறது. ஏய் யாரா நீங்க, என்னடா பண்றீங்க, கேவலமா இருக்குடா, கேவலமா இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் அப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு அறிவு கூட இல்லாம அந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. சோ இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயமா என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்க தோணுது. இது விஜய் அவர்களை குறை சொல்லக்கூடாது, மக்களை குறை சொல்லணும். மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் கொஞ்சம் கூட அந்த புரிதல் இல்லாம இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. சோ இதை பத்தின உங்களோட கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இதுக்கு அடுத்து திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, டிவிகேவும் டிஎம்கேவும் இணையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன கேள்வினா, ஆல்ரெடி டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் ஒரு டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்றதா பல நாளா கூவுன்னு கூவினுக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இணையணும் அப்படின்ற மாதிரி சொல்றது பிரச்சனை ஒண்ணுமே இல்லையே, இணையட்டும். ஏன்னா இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. சோ ரெண்டு இணைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவர் இணையறதுக்கான காரணமா என்ன சொல்றாருன்னா, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான கூட்டணி இருக்கணும். சோ அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணனும்னா டிஎம்கேவும் அதுல இருக்கணும், இந்த இடத்துல டிவிகேவும் இருக்கணும். சோ இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கணும், அப்பதான் பிஜேபி எதுக்க முடியும் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு. தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிரான ஒரு வலுவான அணியை உருவாக்க வேண்டும். அந்த அணியில் திமுகவும் இருக்க வேண்டும், தாவேகாவும் இருக்க வேண்டும். கொள்கை எதிரிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று விசித்திரமான விருப்பத்தை தெரிவித்திருந்தார். எனக்கு என்ன கேள்வினா, பிஜேபி ஏன் எதுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்காரு. பிஜேபியோட திட்டங்கள்லாம் இங்கே வரக்கூடாது, நாசகார திட்டங்கள் அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவாங்க எல்லாம், கரெக்டா? ஆனா இந்த இடத்துல திராவிட கட்சிகள் ஆண்டப்பையும் சரி, அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்பையும் சரி, ஃபுல்லா எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. எனக்கு புரியலையே, யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க நீங்க? பிஜேபி வரக்கூடாதுப்பா, எஸ் எனக்கும் வரக்கூடாது. ஏன்னா எல்லா மோசமான திட்டத்தையும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எஸ் வரவே கூடாது. ஆனா நீங்க ஆட்சி செய்யும் போது அவங்க பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. எங்க தடுக்கிறீங்க நீங்க, எங்க தடுக்கிறீங்க? இந்த முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுனா தமிழர்கள் ஒண்ணுனா சும்மா விட மாட்டேன், பொங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் தடுப்பேன் அப்படின்னு சொன்ன திட்டத்துக்கு அவரே சைன் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு.
பண்ணியிருக்காரு. அணு கனிம சுரங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியுதான்னு தெரியல. சோ இது மத்திய அரசு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது, பர்மிஷன் தர முடியாது. என் மக்களுக்காக நான் யோசிப்பேன், என் மண்ணுக்காக யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி பிரச்சாரத்துல பேசின மாதிரி வந்து சொல்ல வேண்டியதுனா எதுக்கு சைன் போட்டு கொடுத்தாரு? சுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஜல் ஜீவன் திட்டமா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைன் போட்டாரு. அதுக்கு அடுத்து வேற இன்னொன்னு விபி ராமோஜி ஏதோ ஒரு திட்டம், சோ அதுக்கும் 100 நாள் வேலை திட்டம், அதுக்கும் பாத்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னன்னா எல்லாமே பிஜேபி சொல்ற எல்லாமே இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு, எல்லாமே சைன் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்காரு விஜய் அவர்கள். அப்புறம் பிஜேபி வந்தா என்ன வரலன்னா என்ன? மோடி அவர் ரொம்ப சிம்பிளா யோசிப்பார்ல, இவனுங்க நம்மளை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கு நம்ம திட்டங்கள்லாம் அங்க போதா அப்படின்றத அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். சோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஎஸ்ல மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாங்க. முதலமைச்சர் விஜய் அதுக்கு எதிர்த்து வாயை கூட திறக்கல, ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. சோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு புரியலையே இன்னும் பிஜேபி வச்சு மட்டுமே எவ்வளவு நாள் ஓட்டுவீங்க? மக்களுக்கான அரசியலை பண்ண மாட்டீங்களா? பிஜேபி எதுக்கணும்? எல்லாம் ஒண்ணு சேருங்க. திருமாவளவன் இருக்காரு, எப்பப்பா தமிழ்நாட்டை விட்டுருவாரு. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல யோசிப்பாரு. முதல்ல உள்ளூர் லெவல்ல யோசிங்க பாஸ், அது ஏன் இந்தியா லெவல்ல யோசிக்கிறீங்க? இந்தியா லெவல்ல வந்து அதுக்குள்ள ஒரு சிந்தனை அங்க போயிடுச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பார்ட்டியா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா பார்ட்டியா என்னன்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் மாதிரி தான் இவர் இங்க யோசிச்சுட்டு இருக்காரு. சோ எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு. அவர் இப்ப டிவிகேல இருக்காரா டிஎம்கேல இருக்காரான்னு அவருக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல, ஒண்ணுமே புரியல. ஏன்னா இங்க டிவிகே அமைச்சரவையிலும் இருக்காரு, டிஎம்கே கூட நட்புலயும் இருக்காரு. யாரு சாமி நீங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஒரு மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.